வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி சிஏ இன்டர் பேப்பர் 3 ஃபர்ஸ்ட் குரூப் டாக்ஸேஷன். நிறையா பேர் என்ன ஃபீல் பண்ணாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படின்னா, பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஜிஎஸ்டி ஓகே, பட் இன்கம் டேக்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. 1 மார்க் கொஷின் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அண்டு ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மார்க்ஸ் வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் 35 மார்க் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த கம்பல்சரி கொஷின் வந்து டஃப்பாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மற்ற கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதில் ஒரே சாப்டர்லேருந்தே கிட்டத்தட்ட 10 மார்க், அது சாப்டரே மொத்தமே 11 பேஜ் தான், அதுலேருந்து 10 மார்க் கிட்ட வந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஜிஎஸ்டியில் ஒரு 35 மார்க் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 மார்க்கில் ஒரு 20 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் செம்ம டஃப்பு. ஸோ ஓவராலாகவே ஒரு 25 மார்க் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மிச்சம் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக புலம்புற ஃபீல் தான் வந்தாங்க. நிறைய பேர் என்னென்னா பாஸ் ஆகிடுவேன், ஆனால் ஒரு 50 தாண்டுமானே டவுட்டாக இருக்குது, 55 தாண்டுமானே டவுட்டாக இருக்குதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பசங்க சொன்னது. கிட்டத்தட்ட நிறையா இன்னும் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ போடும்போது கிட்டத்தட்ட 6 மணி இருக்கும். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி கேட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். யாருமே சாட்டிஸ்ஃபைடுன்னு இல்லை, எல்லாருமே புலம்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பாஸ் ஆயிடலாம், ஸ்டெப் மார்க்ஸ் வந்துருன்ற மாதிரி தான் புலம்பிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்ஷன் வந்துடும் சார், ஷார்ட் எக்ஸாம்ஷன் வந்துடும்ன்ற மாதிரினா இப்போ லாக்கு பேசின மாதிரியோ அக்கௌண்ட்ஸ்க்கு பேசின மாதிரி யாரும் சொல்லலை. ஸோ பார்ப்போம். அக்ரிகேட் இருந்துச்சுன்னா, லால் அக்ரிகேட் ஏறிச்சுன்னா குரூப் 1 கிளியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி. குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். பாய்.